நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறியதந்தை அபூ தாலிப் அவர்களின் மகளான உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுப்பப்பட்டு ஜம்ஜம் கிணற்றுக்கு அருகில் அழைத்து வரப்பட்டார்கள். அங்கே அவர்களது நெஞ்சு பிளக்கப்பட்டு அதிலிருந்து அவர்களது இதயம் எடுக்கப்பட்டது. அது ஜம்ஜம் நீரால் கழுவப்பட்டு ஞானத்தால் நிரப்பப்பட்டது. பின்பு அங்கிருந்து புராக் எனும் வாகனத்தில் பிலஸ்தீனில் உள்ள பைத்துல் முக்கத்தஸுக்கு அழைத்து வரப்பட்டார்கள். அங்கே கூடியிருந்த அனைத்து நபிமார்களுக்கும் முன்னின்று இமாமாக தொழுகை நடத்தினார்கள். பின்னர் அங்கிருந்து 7 வானங்களை கடந்து சென்றார்கள். அங்கே ஒவ்வொரு வானத்திலும் நபிமார்களை கண்டார்கள். அதன் பிறகு பைத்துல் மஹ்மூரை கடந்து சித்ரத்துல் முந்தஹாவை அடைந்தார்கள். சுவனத்தையும் நரகத்தையும் கண்டார்கள். இறுதியாக இறைவனை சந்தித்து தொழுகையை பரிசாக பெற்று வந்தார்கள். இந்நிகழ்வு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வில் நடந்த பேரற்புதம். உலகில் வேறு எவருக்கும் வழங்கப்படாத உயர்ந்த அந்தஸ்து.